வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்க போகிறது வந்து டேட்டாபேஸில் வந்து ஆர்டிபிஎம்எஸ் பார்ப்பீங்க. ஆர்டிபிஎம்எஸ்னால் அது ரிலேஷன் டேட்டாபேஸ்னால் என்னன்னு சொல்கிறாங்க. டேட்டாபேஸ்னால் நிறைய டைப் இருக்குது. டெக்ஸ்ட்டு டேட்டா, கண்டென்ட் டேட்டா, ஸ்டாட்டிக்கல் டேட்டா. டேட்டாபேஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெக்ஸ்ட் டேட்டா, டேட்டாபேஸ்னால் டெக்ஸ்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து கண்டென்ட் டேட்டா, அப்புறம் ஸ்டாட்டிக்கல் டேட்டா. மெனி டைப் ஆஃப் டேட்டாபேஸ் இருக்குது. வந்து இது வந்து இன்டர் ரிலேட்டட் டேட்டா, இன்ஃபர்மேஷன் டேட்டா சொல்கிறாங்க. கலெக்ஷன் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் டேட்டா, இன்ஃபர்மேஷன் ஆஃப் டேட்டா. டேட்டானா என்னென்னா இன்டர் ரிலேட்டட் டேட்டா, இன்ஃபர்மேஷன் ஆஃப் டேட்டா சொல்கிறாங்க. இது வந்து டேட்டாவில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு என்ன சொல்கிறாங்கன்னா text data, content data, introduction DBMS டேட்டாபேஸ்னு அதான் டெக்ஸ்ட் டேட்டா, கண்டென்ட் டேட்டா, அப்புறம் வந்து ஸ்டாட்டிக்கல் டேட்டா. 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. டெக்ஸ்ட் டேட்டா, கண்டென்ட் டேட்டா, ஸ்டாட்டிக்கல் டேட்டா. அதுக்கப்புறம் வந்து MySQLனால் MySQL structured query language. இந்த டேட்டாபேஸ்னால் இந்த டேட்டா வந்து என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணுது. MySQLனால் இது வந்து டேபிளில் வந்து ஸ்டோர் கொடுக்குது. RDBMSனால் ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஸ்கீமா. ரிலேஷன் டேட்டாபேஸ் ஸ்கீமானா என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணுதுன்னா இதுதான்ப்பா. எக்ஸாம்பிள் ரிலேஷன் மாடல் இது மாதிரி தான். டயக்ராம் இது. டேட்டாபேஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா ஹை வேல்யூபிலிட்டி, ஹை பெர்ஃபார்மன்ஸ், ராபர்ட் டிரான்சாக்ஷன். த மோஸ்ட் பாப்புலர் ரிலேஷன் டேட்டாபேஸ் MySQL சொல்கிறாங்க. இன் ஓப்பன் சோர்ஸ் SQL டேட்டாபேஸ் சப்போர்ட்டிங் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம், நிறைய பிளாட்ஃபார்ம். ஹை அவைலபிலிட்டி, ஹை பெர்ஃபார்மன்ஸ், ராபர்ட் டிரான்சாக்ஷன். சப்போஸ் ஈஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், லெஸ் காஸ்ட், டேபிளாக டேபிள், ஃபாரின் கீ, சூப்பர் கீ. மூணு வகையான ஒரு யூஸ் பண்ணுறாங்கப்பா. ரிலேஷன் மாடல் டேட்டாபேஸ் வந்து 3 வகையான இதை யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் டயக்ராம்.